ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்மளோட சேனல் நம்ம என்ன வந்து பார்க்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சைடுல குடுத்துருக்க டயகிராம் தான் வந்து நம்ம எப்படி டிரா பண்ணலான்றது வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த டயகிராம் வந்து ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த டயகிராம் வந்து நம்ம எப்படி ஆட்டோகேட் சாஃப்ட்வேர்ல வந்து டிரா பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர்க்குள்ள வந்துக்கிறேன். ஸோ எப்பவுமே வந்து யூனிட் லிமிட்லாம் வந்து செட் பண்ணிட்டு தான் வந்து எந்த ஒரு டயகிராமே வந்து டிரா பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த யூனிட் லிமிட்ஸ்லாம் வந்து செட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கணும்னா என்னோட சேனலோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ டயகிராம் வந்து இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, இப்போ இந்த டயகிராம் வந்து நம்ம எங்க இருந்து வந்து டிரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த சென்டர். அதாவது இங்கிருந்து தான் நமக்கு வந்து எல்லா டைமென்ஷன்ஸுமே வந்து நமக்கு கவர் ஆயிருக்கிறதுனால, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, இந்த டாட்டட் லைன்ல குடுத்துருக்க சர்க்கிள் வந்து நான் வரைஞ்சுக்கிறேன். இதுக்கான டயாமீட்டர் வந்து எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 44 ஆஃப் டயாமீட்டர் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அத வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் நான் வந்து டிரா பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், டயாமீட்டர்ல போயிட்டு 44. ஸோ அது டாட்டட் லைன்ல இருக்கனால நான் என்ன பண்ணிக்கிறேன், 44 வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், டாட்டட் லைன்லயே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் வரைஞ்சுட்டு, அடுத்தது என்ன குடுத்துருக்காங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்டர் அவுட்டர் டயாமீட்டர் வந்து எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா வந்து 60 அண்ட் இன்னர் டயாமீட்டர் வந்து என்னன்னா 28. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வந்து டயாமீட்டர்ல வந்து அவுட்டர் டயாமீட்டர் வந்து 60 வரைஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்சைட்ல வந்து எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா வந்து 28 குடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமென்ஷன வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் வரைஞ்சு முடிச்சுடுறேன். இப்போ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல அதாவது வழக்கமா வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்துரும். ஸோ இந்த டயகிராம்ல வந்து இங்க எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா வந்து என்னன்னா, சர்க்கிள் ஆஃப் ட டயாமீட்டர் வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா வந்து 8 ஆஃப் 6 நம்பர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இத வந்து நம்ம எப்படி டிரா பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, பை யூசிங் த அரே கமாண்ட். ஸோ இப்ப என்ன பண்ணுங்க, டாட்டட் லைன் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் மாரி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் நான் டிரா பண்ணிக்கிறேன். ஃபார் அவர் டிஃபரன்ஷியேஷன் பர்ப்பஸ்க்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், இத வரைஞ்சுக்கிறேன். ஸோ இது நீங்க நார்மல் லைன் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வந்து வரைஞ்சுக்கலாம். ஸோ இந்த லைன வரைஞ்சு முடிச்சுட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன், இத நார்மல் லைனுக்கு மாத்திட்டு, இப்ப அடுத்தது நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வந்து, ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னா வந்து 8 ஆஃப் 6 நம்பர்ஸ். ஸோ சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் வந்து 8 ஆஃப் 6 நம்பர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இது என்ன வந்து பண்ணோம்னா வந்து அரே பண்றோம். ஸோ பை யூசிங் த கமாண்ட் அரே, செலக்ட் த ஆப்ஜெக்ட் அண்ட் தென் என்டர் polar array and then select the center of the point. So here already 6 is mentioned. So we need not to do any changes in that and then close the array. So இப்போ நம்ம என்ன பண்றோம்னா எந்த சேஞ்சஸும் பண்ணாம நம்ம என்ன பண்ணிடுறோம், ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டயகிராம்ல கொடுத்துருக்க இந்த மேல இந்த டீடைல்ஸ் வந்து என்னன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு அடுத்து வந்து என்னன்னா கீழே இந்த சென்டர்ல இருந்தா நம்ம இப்போ டாட்டர் ரேஞ்ச் முன்னாடியே வரைஞ்சிட்டோம். அடுத்தது இப்போ இந்த கீழே இருக்க பாட்டம் போர்ஷன் எப்படி வந்து வரையணும்னா அதுக்கு இந்த ரெண்டு இடத்துல வந்து என்னன்னா ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து என்னன்னா இந்த ரெண்டு இடத்த நீங்க கவனிக்காமயே நீங்க வந்து வரையலாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இந்த டாட்டட் லைன்ல குடுத்திருக்க சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து எவ்வளவு குடுத்திருக்காங்கன்னா வந்து 74. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் அத ஃபர்ஸ்ட் வரையணும்னு வச்சுக்கோங்களேன். சோ நான் என்ன பண்றேன்? ஐ அம் மூவிங் டூ த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஃப்ரம் திஸ் சென்டர் பாயிண்ட் as 74 அண்ட் தென் என்டர். சோ இப்ப நான் 74 குடுத்து நான் இத வரைஞ்சதுக்கு அப்புறம், இப்ப எனக்கு வந்து இங்க டயகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த 2 இடத்துல வந்து பாருங்க. இங்க இருந்து இந்த 2 இடத்துலயும் வந்து என்னன்னா, எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட்ல தான் வந்து டயகிராம் இன்னும் ஃபர்தரா வந்து மூவ் ஆகுறதுனால, நான் அந்த பாயிண்ட் வந்து நான் லொகேட் பண்ணணும். அந்த பாயிண்ட் தான் வந்து என்னன்னா, இந்த சென்டர் லைன்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 45 டிகிரி, சென்டர் லைன்ல இருந்து ரைட் சைடு வந்து 30 டிகிரி. இது வரையறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா வந்து பெரிய கால்குலேஷன் வச்சும் போடலாம். நீங்க இந்த போலார் ஆப்ஷன் வந்து ஆன்ல இருக்கா இல்லையான்றத வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ போலார் ட்ராக்கிங் வந்து என்னன்னா, இங்க கீழ இருக்கும். இங்க மவுஸ பாருங்க. அதுக்கான இது வந்து F10. ஸோ இத ஆன் பண்ணிட்டு, சிம்பிள் தான் ஒரு லைன கிளிக் பண்ணிட்டு, இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து நீங்க அப்படியே வந்தீங்கன்னா 50 அண்ட் தென் வந்து அப்படியே டிராக் பண்ணீங்கன்னா 60 வரும். ஸோ என்ன பண்ணுங்க, இந்த லைன பைபாஸ் பண்ணி 60ல நீங்க எனி டைமென்ஷன் வேல்யூஸ்ல லென்த்ல வந்து என்ன பண்ணுங்க, என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு, இங்க டைமென்ஷன் செக் பண்றதுல போயிட்டு அலைன்மென்ட்ல போயிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து உங்களுக்கு வந்து ஆங்குலார் இருக்கும். அந்த ஆங்குலார்ல இருந்து இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு 30 வரும். சோ நம்ம டிரா பண்றது வந்து கரெக்ட்ன்றது உங்களுக்கு ப்ரூஃப் பண்றதுக்காக நான் சொல்றேன். அதே மாரி இங்க இருந்து இந்த சைடு வரையும்போது இங்க 135 அந்த இதுல வச்சு என்ன பண்ணிடுங்க, லாக் பண்ணுங்க. வரைஞ்சிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 45. சோ இந்த லைன்ல இருந்து இந்த சென்டர் டாட்டட் லைன்ல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு 45. சோ இங்க டயகிராம் இங்க வரையும் செக் பண்ணுங்க. சோ டயகிராம்ல குடுத்திருக்க மாரி ஃப்ரம் த சென்டர் லைன்ல இருந்து ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா 30 அண்ட் லெஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 45. இது வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து நம்ம டிரா பண்ணிட்டோம். இது நீங்க வந்து கால்குலேஷன வச்சு நீங்க போடலாம். சோ நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம ஜஸ்ட் பை யூசிங் த கிவன் ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்றோம் வந்து ஈஸியா வந்து வரைஞ்சு முடிக்கிறோம். சோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா
இந்த சென்டர் பாயிண்ட்ல இப்போ நமக்கு என்னன்னா இந்த 2 பாயிண்ட் கிடைச்சிச்சு. இங்க இருந்து நம்ம ஃபர்தரா டயகிராம கன்டின்யூ பண்ணலாம். இததான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 10 அண்ட் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 20. நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் சிம்பிள் தான். சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஃப்ரம் திஸ் பாயிண்ட்ல இருந்து நான் என்ன பண்றேன், 10 வந்து வரையறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், அகைன் ரிப்பீட்டட் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 20. அண்ட் தென் ஐ எம் காப்பிங் திஸ் டு த எய்தர் சைட். அதாவது நான் என்ன பண்றேன், இதை இந்த சைடும் காப்பி பண்றேன். காப்பி செலக்ஷன் ரைட் கிளிக் பண்ணி இங்க இருந்து இந்த பக்கமும் நான் என்ன பண்ணிக்கிறேன், காப்பி செலக்ட் பண்ணி எஸ்கேப் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு அடுத்தது இப்போ நான் என்ன பண்ணேன்னா வந்து இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நமக்கான வேலை வந்து முடிஞ்சிடுச்சு. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். இதை ட்ரிம் பண்றதுக்கான இது என்னன்னா, இந்த டயக்ராம்ல கொடுத்துருக்க மாதிரியே வந்து என்னன்னா, இந்த சென்டர் லைன் வந்து என்னன்னா டாட்டர் லைன் நான் வந்து வரைஞ்சிருக்கேன். இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து என்ன குடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளேயும் வெளியும் முடிச்சுருவோம். அதாவது இந்த 20 ரேடியஸ் சர்க்கிளோட உள்ளேயும் வெளியும் வந்து முடிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா 54, அதுக்கப்புறம் வெளிய வந்து பாத்தீங்கன்னா 94. இது நீங்க மெஷர்மென்ட்டே இல்லாம போடலாம். ஏன்னா, இந்த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் கிளிக் பண்ணிட்டு, இத கிளிக் பண்ணிட்டு, இந்த சர்க்கிளோட இந்த எட்ஜ் பாயிண்ட் எவ்வளவு இருக்கு பாருங்க. அதுவும் 54 தான் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா 54 இருக்கு. அப்படியே கிளிக் பண்ணுங்க. அதே மாரி சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் இருங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து அதாவது வைக்கும்போது நீங்க இங்க வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு தப்பாயிடும். அதாவது சர்க்கிளோட இந்த எட்ஜ் வச்சுட்டு நீங்க அப்படியே செக் பண்ணி பாருங்களேன். இங்க பாருங்க. இந்த எட்ஜ் எவ்வளவு கரெக்ட்டா 94. ஏன்னா நம்ம கரெக்ட்டா வந்து நம்ம வரைஞ்சிருக்கு. இத வரைஞ்ச உடனே என்ன பண்ணிடுங்க, ட்ரிம் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஏரியா அண்ட் தென் திஸ் செகண்ட் ஏரியா. இந்த ஏரியாஸ் வந்து என்ன பண்ணுங்க, ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா, நமக்கு இந்த அவுட்டர் போர்ஷன் வந்து நமக்கு என்ன ஆயிடும்னா வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிடும். அதுதான் நான் வந்து சொன்னேன். இத முடிச்சுட்டு இந்த இடத்தையும் வந்து என்ன பண்ணிடுங்க, ட்ரிம் பண்ணிடுங்க. அதாவது நான் உள்ள இந்த 20 ரேடியஸையும் வந்து ட்ரிம் பண்ணிடுங்க. தேவையான டயகிராமுக்கு ஏத்த மாரி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 74 தான் ரெஃபரன்ஸ் அத வரைஞ்சுட்டோம். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல இந்த இன்னர் சர்க்கிளுக்கு வெளிய எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னா வந்து 84. இதையும் நீங்க டைமென்ஷன் இல்லாமயே வரையலாம். என்னன்னா இங்க இருந்து இது வரைக்கும் நான் கிளிக் பண்ணவே இல்ல. டைமென்ஷனே குடுக்கல. பட் அங்க கரெக்ட்டா 84 வந்து குடுத்துருக்காங்க. என்டர். அதே மாரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து நமக்கு எந்த அளவு வரையணுன்றதுக்கு வந்து அவங்க அங்க டைமென்ஷன் குடுக்கல. நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா, நம்ம இதே ப்ரொசீஜர ஃபாலோ பண்ணி நம்ம இத வந்து டிரா பண்ணலாம். சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் எடுத்துட்டு இங்க இருந்து உள்ள பார்த்தீங்கன்னா 64 வருது. அந்த டைமென்ஷன் அவங்க குடுக்கல. 64 இஸ் கரெக்ட். பிகாஸ் இட் இஸ் இன்டர்செக்டிங் வித்தவுட் எனி டவுட். இத கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இதையும் வந்து நான் என்ன பண்றேன், ட்ரிம் பண்ணிக்கிறேன். 1 தென் 2 அண்ட் தென் திஸ் ரீஜியன்ஸ். இங்க நமக்கு வந்து எந்த இர்ரெகுலாரிட்டீஸ் இல்லன்றத நான் என்ஷூர் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், இந்த 64ன்ற டைமென்ஷனே வச்சு நான் என்ன பண்ணிடுறேன், டிரா பண்ணி முடிக்கிறேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னும் 2 வேலை தான் இருக்கு. இந்த 2 இடத்துலயுமே என்ன பண்ணணும்னு நீங்க இந்நேரத்துக்கு கெஸ் பண்ணிருப்பீங்க டயகிராம் பார்த்தோனே. டான் ரேடியஸ் தான். ஜஸ்ட் கோ டு த சர்க்கிள், லாஸ்ட் பிஃபோர் ஆப்ஷன் டான் ரேடியஸ் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் அண்ட் தென் டு ஹியர். எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 82 வந்து குடுத்துருக்காங்க. மார்க் த வேல்யூ 82 அண்ட் தென் ட்ரிம் த ரிமைனிங் போர்ஷன். எக்ஸ்ட்ரா ஜாமெட்ரிஸ் வந்து என்ன பண்ணிடுங்கன்னா வந்து ட்ரிம் பண்ணிடுங்க. டயகிராம்க்கு ஏத்த மாரி வச்சுட்டு இத ட்ரிம் பண்ணிடுங்க. அதே மாரி ஜூம் இன், ஜூம் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இங்க இருக்க மாரியே வந்து என்ன பண்ணிட்டோம், இத டிரா பண்ணிட்டோம். அடுத்தது இங்க வந்து எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னா வந்து லெஃப்ட் சைட்ல வந்து என்னன்னா 20 இது 5 குடுத்துருக்காங்க. இந்த ரீஜனையும் இந்த ரீஜனையும் செலக்ட் பண்ணி 25 குடுத்து என்டர் பண்ணிட்டு, இங்கேயும் வந்து என்ன பண்ணிடுங்கன்னா வந்து ட்ரிம் பண்ணிடுங்க. பை த கரெக்ட் ஜாமெட்ரி. கரெக்ட் ஜாமெட்ரிஸ வந்து ட்ரிம் பண்ணிடுங்க. சாரி. அதாவது மறுபடியும் செலக்ட் பண்ணுங்க. இந்த இடத்தையும் இங்கேயும் செலக்ட் பண்ணி 25. ட்ரிம் இட் அகைன். நான் வந்து முதல்ல தப்பா வந்து ட்ரிம் பண்ணதுனால எனக்கு போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம குடுத்திருக்க கிவன் டைமென்ஷனுக்கு ஏத்த மாரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து இந்த டயகிராம் வந்து நம்ம AutoCADல வந்து நம்ம ஸ்கெட்ச் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க. இந்த இருக்க மாரி நம்ம எந்த ஒரு டிசிமிலாரிட்டீஸும் இல்லாம நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிமிலரா வந்து பண்ணியிருக்கோம். இந்த மாரி நெறைய டயகிராம்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க் யூ.